அதிமுக கூட்டணிகள் பிளவுல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ சமீபத்தில் அன்புமணி ராமதாஸ் ஆதரவு கொடுத்திருக்கிறாரு, கூட்டணியை உறுதி செய்திருக்கிறாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? மூவ் பண்ண நல்ல விஷயம்தான். தொகுதி வரைக்கும் கொடுத்ததாற்றும் சொல்லியிருக்காங்க. தினகரன் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்றால் ஏற்க முடியாதுன்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் மாறுவாராங்கிறது. சமீபத்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறாரு, தேர்தல் விட்டா எதிரி அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க கூடாது. எடப்பாடி முதலமைச்சராக நான் ஒத்துழைக்க மாட்டேன்னு சொன்னவர் இப்போ மாறுவாரான்னு தெரியாது. அப்படி மாறும் பட்சத்தில் அரசியலில் கொஞ்சம் மாற்றங்கள் மாறும் பட்சத்தில் அமமுக என்பது ஒரு உங்களுக்கு அப்புறம் அவங்க அடுத்தடுத்து என்னென்ன திட்டங்கள் சார் தாவேகா சார்பில் இருக்கு சார்? ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க. அந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லா வாய்ப்பும் எல்லாருக்காகும் என்கிற நோக்கத்தை நோக்கித்தான் எங்கள் தேர்தல் அறிக்கை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது இன்னும் பொங்கல் முடிந்ததுக்கு பிறகு நமக்கு தெரியும். பொங்கல் பரிசு இப்போ ஆனால் ஸ்டாலின் கொடுத்திருக்கிறது போன தடவை கொடுக்கல, அதுக்கு முந்தின வருடமும் கொடுக்கல. இப்போது 3000 ரூபாய் அறிவித்திருப்பது தேர்தலுக்காக. அதனால விஜய்க்கு சிபிஐ மூலமாக அழுத்தங்கள் என்டிஏ கூட்டணிக்குள் தள்ளப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது சிபிஐ கேட்டதே நாங்கள் தானே. சிபிஐ அது அவங்களுக்கு ப்ரொசீஜர், அதில் ஒன்றும் இல்லை. என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? திமுகவை எதிர்த்து அவர் என்னைக்கே சொல்லிட்டார், கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. அந்த பாதையிலிருந்து அவர் மாற மாட்டார். விஜய் சொன்ன அந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குங்கிறது தமிழக அரசியல்ல ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கி இருக்கு. காங்கிரஸ் மேக்சிமம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் கூட்டணிக்குள்ள? அறிவிச்சிட்டாங்களே, ஹெட் அறிவிக்கலையே தவிர ராகுல் காந்திக்கு பக்கத்தில் இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிச்சிட்டார், நேற்றுக்கே அறிவிச்சிட்டாரு. திமுக 40 எம்பி அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும் ராகுல் காந்தி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா தமிழ்நாடு தேர்தலோடு கேரளா தேர்தலும் வருகிறது. திமுக செய்த பெரிய தவறு. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் துரைராஜ். இன்று நம்முடன் தாவேகா பரப்புரை செயலாளர் மதிப்புக்குரிய நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக கூட்டணிகள் பிளவுல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ சமீபத்தில் அன்புமணி ராமதாஸ் ஆதரவு கொடுத்திருக்கிறாரு, கூட்டணியை உறுதி செய்திருக்கிறாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? நான் சொல்றாருல்ல, கூட்டணியிலே கூத்து தானே. அவருக்கு அப்பா ராமதாஸ் கூட்டணி வைப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லைங்கிறாரு. தேர்தல் ஆணையம் எங்கள்கிட்ட தான் பாமக இருக்குன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அந்த கட்சி இன்னைக்கு 3ஆக உடைந்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஒரு தலைவர், அன்புமணி ஒரு தலைவர். நாளைக்கு குருவினுடைய மகள் ஒரு கட்சி தொடங்க போகிறார். ஆகவே அந்த கட்சி உள்ளீடற்று உடைந்து உருக்குலைந்து கிடக்கிறது. இதில் அன்புமணியோடு கூட்டணி வைத்துக் கொள்வதால் வட மாவட்டங்களில் வெற்றியை பெறலாம் என்று எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட்டால் அவர்கள் கணக்கை முடிக்குமே தவிர அவர்கள் ஒரு புதிய கணக்கை இனிமேல் தொடங்க முடியாதுங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் அந்த 3 பேரில் பார்த்தோம்னா அன்புமணிக்கு தான் அதிகமாக அந்த சமூகத்தை சார்ந்த ஆதரவுகள் இருக்குன்னு பரவலாக பேசப்படுது. அப்போ அன்புமணி அந்த கட்சி இல்லாமல் தனித்து கூட உங்க நிர்வாகிகளும் அவர் பக்கம் தான் இருக்காங்க. அப்போ அப்படி நிற்கும் போது அவரை மூவ் பண்ணது ஒரு நல்ல விஷயம் தானே சார்? இல்லை, மூவ் பண்ண நல்ல விஷயம்தான். ஒரு தொகுதி வரைக்கும் கொடுத்ததாற்றும் சொல்லியிருக்காங்க. நேற்று எடப்பாடி அவங்க எஜமானனை போய் பார்த்துருக்காரு. இனி போக போக தெரியும், வரட்டும். அதனால என்ன, இப்போ கூட அங்கே டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறமும் சொல்லியிருக்கிறாரு, டிடிவி தினகரன் குறித்த கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லலை, ஆனால் ஓபிஎஸ்க்கு நோ சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, தினகரன் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்றால் ஏற்க முடியாதுன்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் மாறுவாராங்கிறது. சமீபத்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறாரு, தேர்தல் விட்டா எதிரி அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க கூடாது. எடப்பாடி முதலமைச்சராக நான் ஒத்துழைக்க மாட்டேன்னு சொன்னவர் இப்போ மாறுவாரான்னு தெரியாது. அப்படி மாறும் பட்சத்தில் அரசியலில் கொஞ்சம் மாற்றங்கள் மாறும் பட்சத்தில் அமமுக என்பது ஒரு பெரிய அமைப்பு கிடையாது. அவர் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் வாக்கு வங்கி, தென் மாவட்டம் 2,90,000 ஓட்டு அவர் வாங்கினார் எங்கள் தேனி தொகுதியில். அதனுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கும். டிசைடிங் அத்தாரிட்டி அப்படிம்பாங்களே, அந்த இடத்துல ஒன்றும் அவங்க இல்லை. இருந்தாலும் இந்த கூட்டணிகள் வந்ததுனாடி அடுத்தடுத்த கூட்டணிகள் தேமுதிக அதெல்லாம் அதிமுக இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது தாவேகா அந்த பக்கம் கூட்டணிக்கு எதிர்பார்க்குறாங்க. என்ன தம்பி?
தாவைக்கு அந்த பக்கம் கூட்டணிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கூட்டணிகள் இங்கே வரும்போது இது விஜய்க்கு ஒரு ஏமாற்றமா அமையுமா சார்? விஜய்க்கு தான் முதலமைச்சர் ஆயாச்சு, ஏமாற்றம் ஒன்றும் கிடையாது. இப்போ பொங்கல் வந்ததுக்கு பிறகு அவருக்கு பயணத்திட்டம், தேர்தல் அறிக்கை, பயணம்னு தொடங்கும் பொழுது மிகப்பெரிய வீச்சை, தாக்கத்தை உருவாக்கும். உங்களுக்கு அப்புறம் அவங்க அடுத்தடுத்து என்னென்ன திட்டங்கள் சார் தாவைக்கா சார்பில் இருக்கு சார்? அதுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க. அது அந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. தேர்தல் வாக்குறுதிகள்லாம் எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு சார்? மக்களுக்காக தேர்தல் வாக்குறுதி இருக்கு. அன்னைக்கே சுங்கார சத்திரத்தில் ஒரு கல்லூரி நிகழ்வில் வீட்டில் ஒருவர் வருமானம் ஈட்டக்கூடியவராக இருக்க வேண்டும், வீட்டில் ஒருவர் பட்டதாரியாக இருக்க வேண்டும், வீட்டில் ஒருவர் பட்டதாரியாக இருக்க வேண்டும், வருமானம் ஈட்டக்கூடியவராக இருக்க வேண்டும், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் பட்டதாரியாக இருக்கணும் அப்படின்னு அன்னைக்கு அந்த கல்லூரியில் மக்கள் சந்திப்பில் சொன்னார். வீட்டில் ஒரு ஆளுக்கு ஒரு வாகனம் இருக்கணும், கார் லட்சியம், 2 வீலர் நிச்சயம்ங்கிறது மாதிரி சொன்னார். வீடும் அது மாதிரி வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, இதை மையமாக வைத்து முதல்ல உணவு, உடை, உறையுள், அதை தாண்டி இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்திற்கு ஏற்ப வாகனம்ங்கிற அளவுக்கு வந்திருக்கிறாரு. அதை சார்ந்து தான் அறிக்கைகள் வரும்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் அந்த பொங்கல் முடிஞ்ச பிறகு தான் அதை முடிவெடுப்பாங்க. வீடுங்கிறது கண்டிப்பாக நல்ல திட்டம் சார். பட் ஆனால் வாகனங்கள் வந்து இப்போவே அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அது வந்து ஏற்புடையதாக இருக்குமா சார்? அது உங்களுக்கு மாநகரங்களில் இருக்கும். இன்னும் கண்விழிக்காத கிராமத்தில் நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போனீங்கன்னா சின்ன சின்ன கிராமங்கள், பனை மரங்களை தவிர அங்கே வேறு எதுவுமே கிடையாது. அந்த தம்பியும் படிச்சிருப்பான், அவனுக்கு இடம் விட்டு இடம் பெயர்வதற்கு ஒரு வாகனம் வாங்குறதுக்கு வசதி இருக்காது. அந்த கருவேல மரத்தினுடைய கறி வெட்டி அதை கறியாக்கி அதில் கிடைக்கிற காசை தவிர அவனுக்கு வருவாய்க்கான வாசல் இல்லை. இப்படி நிறைய ஊரில் இருக்காங்க. அப்போது தான் ஒரு சமத்துவ சமுதாயம் தான் எங்கள் தலைவருடைய லட்சியம். அப்போ தான் ஒரு சமத்துவ சமுதாயம் வர முடியும். அதனால் எல்லா வாய்ப்பும் எல்லாருக்காகவும் என்கிற நோக்கத்தை நோக்கித்தான் எங்கள் தேர்தல் அறிக்கை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது இன்னும் பொங்கல் முடிந்ததுக்கு பிறகு நமக்கு தெரியும். இப்போ இந்த பொங்கல் பரிசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தாவைக்கா கட்சி சார்பாக ஆதரிக்கப்படுமா எப்படி சார்? பொங்கல் பரிசு கொடுத்துருக்காங்க, 3000 கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி தாவைக்காலாம் ஒரு வேலை ஆட்சிக்கு வர மாதிரி இருந்தால் இதெல்லாம் வாக்குறுதிகள் இந்த மாதிரி அது வந்து பொங்கல் பரிசு இப்போ அண்ணா ஸ்டாலின் கொடுத்துருக்கிறது போன தடவை கொடுக்கல, அதுக்கு முந்தின வருடமும் கொடுக்கல. இப்போது 3000 ரூபாய் அறிவித்திருப்பது தேர்தலுக்காக. அதனால ஒரு வித்தியாசமான தலைவராக அவர் சுடர் விடுவார். அது மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் கொடுக்கணுமாங்கிறது ஒன்று இருக்கு. அதெல்லாம் அவருக்கு ஐடியா தான், அது என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போ விஜய்க்கு சிபிஐ மூலமாக அழுத்தங்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்குள் தள்ளப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது சிபிஐ கேட்டதே நாங்கள் தானே. இப்போ சிபிஐ அது அவங்களுக்கு ப்ரொசீஜர், அதில் ஒன்றும் இல்லை. என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? திமுகவை எதிர்த்து அவர் என்னைக்கே சொல்லிட்டார், கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. அந்த பாதையிலிருந்து அவர் மாற மாட்டார். அவர் அப்போ தனித்து போட்டியிடுவதற்கான முயற்சியா இல்லை வேற இன்னும் கூட்டணிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ மாணிக்கம் தாகூர் கூட சொல்லியிருக்கிறார், காங்கிரஸ் எம்பி விஜய்க்கு ஆதரவா பேசியிருக்கிறாரு. சக்கரவர்த்திங்கிறவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் சொல்லிட்டாரு. அதனால காங்கிரஸ் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. விஜய் சொன்ன அந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குங்கிறது தமிழக அரசியல்ல ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கி இருக்கு. அதனால காங்கிரஸ் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. காங்கிரஸ் வருமான வேற கட்சிகளும் அதை பற்றி திமுக கூட்டணிகள் கட்சிகள்ல மட்டும்தான் அந்த அதிர்வு அதிகமா இருக்கு சார். காங்கிரஸ், விசிகா அதெல்லாம் வந்து அதிகமா அந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பேசப்படுறாங்க. இவங்க அப்படியே விஜய் கூட இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் சொல்றேன், அதுக்கான சூழல் உருவாகி வருது. நேற்று வெளிப்படையவே அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க கூட சொல்லியிருந்தீங்க தாவேகா கட்சி வந்து ஒரு காதல், அது காங்கிரஸ் தலைவர், மூத்த தலைவர் கூட வந்து அந்த காதல் வசப்பட்டு எல்லாரும் சொல்லியிருந்தீங்க. ஒரு கிரவுண்ட் லெவல்ல போய் ஒரு காங்கிரஸ் தொண்டர்கிட்ட கேட்டா அவரே சொல்லிடுவார். காங்கிரஸ் மேக்சிமம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் கூட்டணிக்குள்ள? அறிவிச்சிட்டாங்களே, ஹெட் அறிவிக்கலையே தவிர ராகுல் காந்திக்கு பக்கத்தில் இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிச்சிட்டாரு, நேற்றுக்கே அறிவிச்சிட்டாரு. ஆனால் இங்கே தமிழகத்தில் வந்து செல்வ பிறந்தகை வந்து 2 நிலைப்பாட்டில் பேசியிருக்கிறார். ஒன்று, ஜனநாயகன் படத்துக்கு வெளிவரவில்லை என்றால் பின்விளைவு ஏற்படும் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி வந்து திமுக பிறந்தகை வந்து நியமித்தவர் கேட்டிங்களா? அவங்க எல்லாம் அத்தாரிட்டி கிடையாது, அத்தாரிட்டி மேலே தான். பிரவீன் சக்கரவர்த்தி தலைவர், அவருக்கு ராஜீவ்காந்தி சொல்லாமல் இவர் சொல்லுவாரான்னு நம்மளால் அனுமானிக்க முடியாது.
அதனால எந்த தேசிய தலைமை கட்சிகளுக்கு அதில் ஒரு சிக்கல் இருக்கு. டெல்லி தான் முடிவெடுக்க முடியுமே தவிர தமிழ்நாட்டு தலைமை எதுவும் செய்ய முடியாது. இருந்தாலும் திமுக 40 எம்பி அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறது ராகுல் காந்தி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா தமிழ்நாடு தேர்தலோடு கேரளா தேர்தலும் வருகிறது. திமுக செய்த பெரிய தவறு, பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு பொறுப்பாளர்னு ஜெகத் ரட்சகண்ணனை அறிவிச்சாங்க. ஜெகத் ரட்சகண்ணன் என்ன செய்துட்டாரு, அங்கே போய் நிர்வாகிகள் கூட்டத்தை வச்சுட்டாரு. 86க்கு பிறகு நம்ம இன்னும் பாண்டிச்சேரியில் ஆட்சியில் இல்லை, ஆட்சிக்கு வரணும்னு ஏகோபித்த குரலில் பேசிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது. அவங்களுக்கு ஒரு சேஃபான இடமா இருந்தது பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. வைத்தியலிங்கம் முதலமைச்சராக இருந்தார், நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தார். அதனால் பாண்டிச்சேரி அவங்களுக்கு ஒரு பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி இருந்து அதையும் திமுக பறிச்சிருமோன்னு பயம் அவங்களுக்கு வந்துடுச்சு. அதனால் கேரளாவிலையும் தேர்தல் வருகிறது. மம்முட்டி மோகன்லாலுக்கு இருக்கிற செல்வாக்கு எங்கள் தலைவர் விஜய்க்கு அங்கே இருக்கு. அப்போ ஒரு தம்பிங் மெஜாரிட்டி, அதீத மெஜாரிட்டியோட கேரளாவிலையும் வெற்றி பெறலாம், பாண்டிச்சேரியிலையும் ஆட்சியை கைப்பற்றலாம். தெலுங்கானா ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, ஆந்திராவில் தான் காங்கிரஸ் ஆட்சி இல்லை. அப்போ நார்த் இந்தியா, வட இந்தியா முழுவதும் பிஜேபி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது சவுத் இந்தியா நமக்கு இருக்குன்னு சொன்னால் 2029 தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு ஊக்கமும் உள்வரியும் நம்பிக்கையும் காங்கிரஸுக்கு கிடைக்கும். அது அவங்க எதிர்பார்க்கிறாங்க. காங்கிரஸ் பாண்டிச்சேரி போகும்போது தமிழகம் விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குமா, இல்லை விஜய் இங்கே தமிழகத்திலையும் அந்த வெற்றியை கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறாங்களா? யாருக்கு? இங்கே தமிழகத்தில் இப்போ திமுக விட்டு விஜய்கிட்ட போகும்போது தமிழகம் மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஆனால் வேற உள்ள மாநிலங்களில் அவங்க தேசிய கட்சியில் வெற்றி விசாலமாக இருக்கணும்னு விரும்புவாங்க. அதனால விஜய் விரும்புகிறாங்க. இப்போ அப்படி பார்த்தாலுமே அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல சார், கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ பாஜக கூட திருவனந்தபுரத்தில் வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆமாம், அப்போ இதெல்லாம் வந்து இதுதான் காரணமாக இருக்குமா? காங்கிரஸ் வந்து கேரளாவை விட்டுறக்கூடாதுங்கிற பயத்தில் விஜயை வந்து கையெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, அவங்களுக்கு தேவைப்படுது. விஜய் ஒரு வலிமையான வெப்பன், அவங்களுக்கு கிடைச்சா நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. தலைவர் என்ன முடிவு எடுப்பார்னு சொல்லலை, எப்போ சொல்லுவாருன்னு தெரியாது. சுவாரஸ்யமான விஷயங்களை சரி. நன்றி.